Hello dear brothers and sisters. So welcome to Pothamil classes. So இன்னைக்கான கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா thumbnail பார்த்திருப்பீங்க. ஊவே சாமிநாதர் ஊவேசா பத்தி பார்க்க போறோம். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களை பத்தி பார்க்க போறோம். சரியா? சோ ஊவேசா அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வேங்கடரத்தினம். அவர் பிறந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா உத்தமதானபுரம். அதனாலதான் உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு சாமிநாதன் அப்படின்றதோட சுருக்கம் தான் ஊவேசா. ஓகேவா? அதுல வேங்கட சுப்பு அப்படின்றது அவருடைய தந்தை பேர். சரியா? அவருடைய தந்தை பேர் வந்து வேங்கட சுப்பு, தாயார் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்மாள். அவருடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1855 பிப்ரவரி 19 வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பாரு. அவர் இறந்தது 1942 ஏப்ரல் மாசத்துல 28 இறந்திருப்பார். சரியா? சோ அவருடைய ஆசிரியர்கள் அவருக்கு கல்வியை சொல்லிக் கொடுத்த முக்கியமான ஒரு ஆசிரியர்கள், அவர் பயின்ற ஒரு ஆசிரியர்கள் பார்க்கும்போது முக்கியமா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் மற்றும் சடகோபர் இவங்களுடைய முக்கியமான ஆசிரியர். ஓகேவா? சோ வேங்கட ரத்னம் சொல்லக்கூடிய இவருடைய இந்த இயற்பெயரை சாமிநாதன் சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு கொடுத்தது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் தான். ஓகேவா? சோ இவரை பத்தின ஒரு சிறப்பான செய்திகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ என்னன்றதை கவனிச்சுக்கோங்க. சோ நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, கவனிக்கிறவங்க கவனிச்சுக்கோங்க. சரியா? சோ ஓகேமா. ஸோ போத்தமிழ அழகியல தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் ஊவேசாரோட பற்றி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வேங்கடரத்தினம், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ அவருடைய ஊவேசான்றவுடைய சுருக்கம் என்னது? உத்தமதானபுரம் வேங்கட சுப்பு சாமிநாதன் அப்படின்றதான் அவருடைய பேருடைய சுருக்கம். ஓகேவா? ஸோ ஒரு பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் அப்படின்றது பார்க்குறோம். அவருடைய காலம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 1955 பிப்ரவரி 19, இறந்தது ஏப்ரல் 28 1942. ஓகேவா? சோ தந்தை வந்து பார்த்தீங்கன்னா வேங்கட சுப்பு, தாயார் சரஸ்வதி அம்மாள். அவருடைய ஆசிரியர்கள் பார்க்கும்போது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் சடகோபர். ஓகேவா? அதே போல வேங்கடரத்தினத்திற்கு சாமிநாதன் என்ற பெயரிட்டு அழைத்தவர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1880 ஆண்டுல கும்பகோணம் கல்லூரியில படிச்சிருக்காரு. ஓகேவா? கும்பகோணம் கல்லூரியில படிக்கல, ஆசிரியர் பணிபுரிஞ்சிருப்பார். 1880 கும்பகோணம் கல்லூரி மற்றும் 1903 அதுக்கடுத்து 1903 சென்னை மாநில கல்லூரியில ஆசிரியராக பணிபுரிந்தார். ஓகேவா? சென்னை மாநில கல்லூரியில ஆசிரியராக பணிபுரிஞ்சிருப்பார். அதே போல ஈரோடு மாவட்டம் கொடுமுடிக்கு போயிட்டு சுவடிகள் மீட்டார் அப்படின்ற ஒரு செய்திகள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு கதை வடிவில் நம்ம படிச்சிருப்போம். அதுதான். ஸோ 1932 சென்னை பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கும். எந்த பல்கலைக்கழகம்? சென்னை பல்கலைக்கழகம். ஓகேவா? யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் 1932. அதே போல 1942 அடுத்து 10 வருஷம் கழிச்சு டாக்டர் ஊவே சாமிநாதனுடைய நூல் நிலையம். ஏன் 1942 அவர் என்ன பண்ணிருப்பார்? இறந்து போயிருப்பார். ஓகேவா? சோ அவருடைய நினைவா சென்னையில பெசன் நகர் ஆக்சுவலா அவருடைய இயற்பெயர் வந்து அவருடைய ஆரம்பகால இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? வசந்த நகர் அப்படின்றதுதான். அது பெசன் நகர் நம்ம சொல்றோம் இல்லையா? அதுதான். ஓகேவா? சோ அந்த ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஊவே சாமிநாதனுடைய நூல் நிலையம் அப்படின்றது ஒரு லைப்ரரி, நூல் நிலையம் என்றது தொடங்கி இருப்பாங்க. ஓகேவா? தமிழ்நாடு அரசு இவருடைய நினைவின் காரணமாக ஊவேசா நினைவு இல்லம் அப்படின்றத அவர் பிறந்த ஊரான உத்தமதானபுரத்துல பண்ணியிருப்பாங்க. அதே சமயத்துல தமிழ்நாடு அரசு 2017 வருஷத்துல இருந்து ஊவே சாமிநாதன் விருது அப்படின்ற ஒரு விருதையும் கொடுத்து கௌரவிச்சிட்டு இருக்காங்க அவருடைய பேர்ல, அவருடைய நினைவா. ஓகேவா? அதே சமயத்துல இங்க பாருங்க 2006 நடுவண் அரசு, மத்திய அரசு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸ்டாம்ப் பண்றது, போஸ்ட் ஸ்டாம்ப் பண்றது வெளியிட்டு இருப்பாங்க. சென்னை மாநில கல்லூரியில் இவருடைய திருவுருவ சிலை இருக்கு. இங்க சென்னை மாநில கல்லூரி. இதெல்லாம் இவருடைய ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், இவருடைய சிறப்புகளை பத்தி நம்ம படிக்கிறோம். ஓகேவா? அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் ஊவே சாமிநாதன் எப்படிலாம் நம்ம அழைக்கலாம், என்னென்ன சிறப்பு பெயர்கள் அவருக்கு இருக்கு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சது. ஊவேசா அப்படின்றது அவருடைய ஷார்ட்டா அவருடைய பெயரை நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது ஊவேசான்றது அவருடைய பெயர். ஓகேவா? தமிழ் தாத்தா அப்படின்றதான் அவருடைய ஒரு சிறப்பெயர். முக்கியமா நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேவா? அந்த தமிழ் தாத்தான்ற ஒரு பெயரை ஊவே சாமிநாதருக்கு வழங்கினது யாருன்னா கல்கி அவர்கள். ஓகேவா? கல்கி அவர்கள். அதே போல ஆங்கிலேய அரசு 1906 மகோபாத்தியாய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு பெயரையும் கொடுத்திருக்காங்க, அவங்க வழங்கியிருக்காங்க. ஓகேவா? அதே போல தட்சிணாத்திய கலாநிதி அப்படின்ற சிறப்பு பெயரும் பாரதி அவர்களால குடந்தை நகர் கலைஞர். சரியா? குடந்தைனா கும்பகோணம், அப்ப குடந்தை நகர் கலைஞர் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் ஊவே சாமிநாதருக்கு வழங்கினது யாரு? பாரதி. ஓகேவா? அதே போல திராவிட வித்யா பூஷணம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் பதிப்புத்துறையின் வேந்தர். நல்லா பாருங்க, பதிப்புத்துறையின் வேந்தர். ஏன்? நிறைய நூல்களை அவர் பதிப்பிச்சிருக்காரு. அடுத்து நம்ம அவரை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? அவர் என்னென்ன நூல்களை பதிப்பிச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்துல நம்ம படிக்கலாம். அதனாலதான் பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்து அவர் இயற்றிய நூல்கள்.
ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவருடைய இயற்றிய நூல்கள் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, எண் ஒரு சில இடங்கள்ல எண் சரித்திரம் இருக்கும், ஒரு சில இடங்கள்ல எண் சரிதம் அப்படின்றத படிப்போம். ஓகேவா? இந்த நூல் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். என்ன நூல்? வாழ்க்கை வரலாற்று நூல். அவருடைய எண் சரிதம், ஒரு சில இடத்துல எண் சரிதம், எண் சரிதம், எண் சரித்திரம் இருக்கும். ஓகேவா? இதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல், தன் வரலாற்று நூல். ஓகேவா? ஆட்டோபயோகிராபி, வேற ஒன்றும் கிடையாது. அதே போல புத்தர் சரித்திரம், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், தியாகராஜ செட்டியார் சரித்திரம், எல்லாமே சரித்திரம் சரித்திரம் சரித்திரம்னு வரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி வருதுனாவே உவே சாமிநாதனுடைய நூல்கள் அப்படின்றது நீங்க தாராளமா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதே போல பாருங்க, புதியதும் பழையதும், புதியதும் பழையதும், கண்டதும் கேட்டதும், கண்டதும் கேட்டதும், நல்லுரை கோவை, நல்லுரை கோவை. அதே போல கயற்கண்ணி மாலை, இது ஒரு கவிதை நூல். கயற்கண்ணி மாலைன்றது ஒரு கவிதை நூல். தமிழ்ப்பா மஞ்சரி, நல்லா பாருங்க, மஞ்சரி மஞ்சரின்னு வருதுன்னா உவே சாமிநாதனுடைய நூல்களா இருக்கலாம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ப்பா மஞ்சரி, நினைவு மஞ்சரி, இதெல்லாம் உவே சாமிநாதனுடைய நூல்கள். அதே போல கலைமகள் நுதி, கலைமகள் நுதி, சங்கத்தமிழும் பிற்கால தமிழும். இங்க பாருங்க, சங்கத்தமிழும் அதுக்கப்புறம் வந்த காலகட்டத்தினுடைய தமிழ், அது பிற்கால தமிழும். ஓகேவா? அதே போல மணிமேகலுடைய கதை சுருக்கம், மணிமேகலுடைய கதை சுருக்கம், சிலப்பதிகாரத்தினுடைய கதை சுருக்கம், இதெல்லாம் நூல்கள் பெயர். ஓகேவா? அவர் இயற்றிய நூல்களுடைய பெயர். அதே போல உதயணன் கதை சுருக்கம், திரிலோக மாலை, திரிலோக மாலை. அதே போல பாருங்க, ஆனந்த வள்ளியம்மை பஞ்ச ரத்தினம். ஓகேவா? நம்ம வேங்கட ரத்தினம் பாக்குறோமா, பஞ்ச ரத்தினம். அப்ப வேங்கட ரத்தினம், பஞ்சரத்தினம். வேங்கட ரத்தினம் யாரு? உவே சாமிநாதர். ஓகேவா? அப்ப பஞ்சரத்னம் முடியுதா? சோ இவருடைய பேர், இவருடைய நூலா இருக்கும். ஓகேவா? முக்கியமா ஆனந்த வள்ளியம்மை பஞ்சரத்னம் இருக்கா, இவருடைய நூல். அடுத்து பாருங்க, திருக்குறளும் திருவள்ளுவரும், திருக்குறளும் திருவள்ளுவரும், உவே சாமிநாதர். அடுத்து உயர் மீட்சின்னு சொல்லக்கூடிய இலக்கிய கட்டுரை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உயர் மீட்சின்னு சொல்லக்கூடிய இலக்கிய கட்டுரையை எழுதுனது யாருன்னா உவே சாமிநாதர் அவர்கள். சோ உயர்மீட்சின்னு சொல்லக்கூடிய அந்த இலக்கிய கட்டுரை உவே சாமிநாதரால் இயற்றப்பட்டது. அது எந்த ஒரு ஒரு மேகசின்ல, எந்த ஒரு மேகசின்ல வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சுதேசமித்திரன் இதழில் வெளியே வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேவாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? சோ அவர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேஸ் பண்ணலாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? ஸோ என்னென்ன நூல்கள்லாம் பதிப்பிச்சிருக்காரு பாருங்க. ஸோ ஓலைச்சுவடிகள் இருந்த அந்த என்ன சொல்றது நிறைய நூல்கள்ல அச்சுக்கு கொண்டு வந்து அதை பதிப்பிச்சு அச்சுக்கு கொண்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதர். அதனால தான் பதிப்புத்துறையின் வேந்தர் அப்படின்ற ஒரு பெயரை நம்ம சிறப்பு பேரை கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 8 தொகையில் இருக்கக்கூடிய அந்த 8 நூல்களும் 10 பாட்டில் இருக்கக்கூடிய 10 நூல்கள், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, புராணங்கள் 12 புராணங்கள், உலா நூல்கள்ல 9, தூது நூல்கள்ல 6. நல்லா பாருங்க, இந்த எண்ணிக்கை முதற்கொண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உவே சாமிநாதன் படிக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அவர் பத்தின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனோ அவருடைய நூல்கள் என்ன, சிறப்பு பெயர்கள் என்ன, இதை மட்டும் படிச்சா போதாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் முதற்கொண்டு டீப்பா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூனிட் 7 பொறுத்த வரைக்கும், பொதுத்தமிழ் யூனிட் 7 பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. அது 10ஆம் வகுப்பு தரம் சொல்லிட்டாங்க. மேக்ஸிமம் அது அவுட் சோர்சஸ் போவாங்களா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? மேபி 1-2 கொஸ்டினுக்கு போகலாம். ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பா இருக்கக்கூடிய நாலேஜஸும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம். இந்த நம்பர்ஸ் முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும், எந்த நூல்கள் எத்தனை வந்து பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அதே போல கோவை நூல்கள் 6, வெண்பா வகை நூல்கள் வந்து 13. ஓகேவா? அதே போல அந்தாதி நூல் 2, பரணி நூல் 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள், பிரபந்த நூல்கள் இருக்கு இல்லையா? சோ அதுல பிற பிரபந்தங்கள் ஒரு 4. இது எல்லாத்தையுமே அவரு அச்சில ஏத்தி பதிப்பிச்சிருக்காரு. ஓகேவா? இதுதான் அவருடைய பெரிய கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ அதே போல ஓலைச்சுவடிகள் பேஸ் பண்ணி நம்ம படிக்க முடியும், முக்கியத்துவம் கொடுத்து அதை பதிப்பிச்சிருக்காரு. ஸோ அதனால இதை பேஸ் பண்ணியே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எஸ்சிஆர்டில இருக்கும். என்னது? ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு நம்மளுடைய காலகட்டத்தை சேர்ந்த முந்தைய ஒரு காலகட்டத்தை சேர்ந்த நம்மளுடைய ஓலைச்சுவடிகள்லாம் எங்கெங்கெல்லாம் பாதுகாக்கப்படுது, மேக்ஸிமம் லைப்ரரிஸ் தான் இருக்கும் இல்லையா? ஸோ பாருங்க, தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஓகேவா? அதே போல கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் சென்னை. அதே போல உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை. அதே போல அரசு ஆவண காப்பகம் சென்னை. இந்த இடத்தெல்லாம் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுது. ஓகேவா? ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுது. அதே போல பாருங்க, 99 வகை பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு. ஓகேவா? குறிஞ்சி பூ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குறிஞ்சி பாட்டு நூல்ல அது இடம்பெற்றிருக்கு. மொத்தம் 99 வகை பூ பெயர்கள் இடம்பெற்றக்கூடிய நூல். ஓகேவா? அடுத்து உவே சாமிநாதரை பத்தி நம்ம பார்க்கும்போது எஸ்சிஆர்டில கொடுத்திருப்பாங்க, அவருடைய பாடம் ஒன்று கொடுத்திருப்பாங்க. பொதுவா அவருடைய காலகட்டத்தில் இல்ல அதுக்கு முந்தைய காலகட்டங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்வின்றது எப்படி இருந்தது அப்படின்ற அதோடைய எவல்யூஷன் சொல்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு கதை சுருக்க மாதிரி இருக்கும், ஒரு கட்டுரை மாதிரி இருக்கும். அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவருடைய பாடப்பகுதியின் அடிப்படையில் வந்தது.
தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? நல்லா பாருங்க, மரத்தடியில் உள்ள திண்ணையே மன்றம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் மரத்தடியில் கூடிய ஒரு திண்ணை மாதிரி தான், அதுதான் மன்றம், அங்கதான் உட்காந்து கல்வி கட்டுறாங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல வராரு. பின்னால அதுதான் அந்த மன்றம் சொல்லக்கூடிய மரத்தடியில உட்கார்ந்து தான் திண்ணை பள்ளிக்கூடமாக மாறியது. பள்ளி என்னும் சொல் நம்ம இப்ப ஸ்கூல்ன்றது பயன்படுத்துறோம் இல்லையா? ஸ்கூல்ன்றதுக்கு தமிழாக்கத்துல நம்ம பள்ளி அப்படின்றத பயன்படுத்துறோமா? ஆரம்ப பள்ளி, என்ன சொல்றது, மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளின்ற வார்த்தை வந்து பார்த்தோன்னா ஜைன மடங்களுக்கு, ஜைன மடம் தான் ஒன்றும் கிடையாது, சமண மடங்களுக்கு. ஓகேவா? சமண மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும், சமணத்துடைய பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட்ட ஒரு பெயர் தான் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வழங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆசிரியர் ஒன்றை சொல்ல, அதாவது மாணவர்கள் ஒரு பொதுவாகவே மாணவர்கள் ஆசிரியர் சொல்லிக் கொடுக்க மாணவர்கள் அதை செய்யறான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ஆசிரியர் ஒன்றை சொல்ல அதை மாணவர்கள் பலரும் சேர்ந்து சொல்வதை, இப்போ என்ன சொல்ல, நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்லாம் பிரைமரி ஸ்கூல்லாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டாஃப் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, பசங்க திரும்பவும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் அந்த ஒரு முறைக்கு பேரு முறை வைப்பது. ஆசிரியர் சொல்ற முறைப்படி மாணவர்கள் அதை செய்வாங்க, அதுக்கு பேரு முறை வைப்பது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓலைச்சுவடிகளை தெளிவாக படிக்க. பொதுவாக அந்த ஒரு காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகள் ரொம்ப பழமையா இருக்குமா, அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல எழுதி ஒரு 10 வருஷத்துல ஒரு புக்கை நீங்க எழுதிருப்பீங்க, ஒரு நோட்ல எழுதிருப்பீங்க, அது நீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட் ஆயிருக்கும். அதுவே வந்து பார்த்தோன்னா ஃபேட் ஆயிருக்கும், ஏன்னா நம்ம யூஸ் பண்ற இங்க் அப்படி. ஓகேவா? ஸோ காலப்போக்கில் அது மறையுது இல்லையா? ஸோ மறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாகவும் படிக்கணும் அப்படின்னா மை தடவி என்ன பண்ணுவாங்க, மை தடவி அது படிக்கும் போது தெளிவா இருக்கும். இப்போ நம்ம நிறைய கல்வெட்டுகள்ல என்ன பண்ணுவாங்க, கல்வெட்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நல்லா கழுவிட்டு அதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றது, நம்ம இந்த சுண்ணாம்பு, இந்த வெள்ளையை வந்து பார்த்தோன்னா சுண்ணாம்போ இல்லை கருநீரத்தில் ஏதோ ஒன்று தடவும் போது என்ன அதோட எழுத்துக்கள் என்னன்றது நம்மளுக்கு தெளிவாக படிக்க முடியும். என்ன சொல்ல செய்திகள் சொல்ல வராங்கன்ட்டு ஈஸியாக நம்மளால படிக்க முடியும் இல்லையா? அந்த ஒரு முறை மாதிரி தான். ஓகேவா? அப்போ ஓலைச்சுவடியில் கூடிய விஷயத்த தெளிவாக படிக்கிறதுக்கு மை தடவி அந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய தொடங்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்றது இருக்கு. அந்த நிகழ்வுக்கு பேரு மையாடல் விழா அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. சரியா? மையாடல் விழா. ஸோ இந்த ஓலைச்சுவடிகளை மை தடவி ஒரு ஏடுகளை படிக்கக்கூடிய இந்த முறை மையாடல் விழா இருக்கு இல்லையா? இதை சொல்ற மாதிரி சீவக சிந்தாமணிலையும் தமிழ் தூதிலையும் பாடல் அடிகளும் இருக்கு, பாடல் வரிகளும் இருக்கு. இங்க பாருங்க, கையாண்டு எழுதி மையாடி அறிந்தார் கலைகள், அதை மையாடி, அதான் மையிட்டு அதை படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகேவா? இது சீவக சிந்தாமணியில இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள். அதே போல தமிழ் தூதுல மஞ்சளில் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்ச புகட்ட மிக வளர்ந்தா, எதை, தாய் தமிழ புகழ்ந்து சொல்ற மாதிரி இந்த பாடல் வரிகள் இருக்கும். இது தமிழ் எழுத்துதுல இருக்கு. ஓகேவா? ஸோ அதே போல மாணவர்களுக்கு கல்வி நிலையங்கள்ல தமிழ்ல நீதி நூல்கள் சொல்லக்கூடிய என்னது, அப்படி ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் எல்லாம் அவையாருடைய பாடல்கள், அவையாருடைய நூல்கள். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை, நிகண்ட நூல்கள், நன்னூல், தண்டு அலங்காரம், அது இலக்கணம் முதற்கொண்டு இலக்கணம், காரிகை பாடமாக கற்பிக்கப்பட்டது. ஓகேவா? கணிதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தசமம், பின்னம் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? ஸோ கணிதத்துல கீழ் வாயிலக்கணம், மேல் வாயிலக்கணம், குழி மாற்று. இந்த கீழ் வாயிலக்கணம், மேல் வாயிலக்கணம் ஒன்றும் கிடையாது, பகுதி தொகுதி நம்ம சொல்றோம் இல்லையா? ஓகேவா? அதுதான் கீழ்வாய் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம். புரிஞ்சதா? அடுத்த குழி மாற்றுன்றது பெருக்கல், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? அப்போ கீழ்வாய் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம், குழி மாற்று, நெல் இலக்கம், அதை கவுண்ட் பண்றது, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டணும். அப்பெல்லாம் வாய்ப்பாடு அதுதான். அப்பதான் வந்து ஒரு மேத்ஸ் கத்துக்கணும் அப்படின்னா அப்படிதான் சொல்லி தந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பனையேடுகளிலையும் சீதாள பத்திரம் இதெல்லாம் பயன்படுத்தி எழுதுறது. இப்ப நம்ம ஸ்லேட்லாம் அப்படி எழுதி பார்க்கிறோம், அது அப்ப பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஓலை சுவடிகளில் ஒரு துளையில், ஓலை சுவடிகள் இப்பதான் நம்மளுக்கு புக் என்ன பண்ணணும், பைண்ட் பண்ணி இருக்கு, நம்ம நோட்டு புக் வாங்குறோம், அது எல்லாமே பசை தடவி ஒழுங்கா பைண்ட் பண்ணிருக்கு, நம்ம அதை எழுதிக்கிறோம் இல்லையா? ஸோ ஓலை சுவடிகள் எப்படி இருக்கும், ஓலையில எழுதியிருப்பாங்க, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா ஹோல் இருக்கும், அந்த ஹோல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு செம்பு கம்பினாலேயோ இல்ல வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒன்று போட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் தான் ஓலைச்சுவடியில ஒரு துளையில். நல்லா பாருங்க, ஓலைச்சுவடியில இருக்கக்கூடிய ஒரு துளையில செம்பு கம்பி அப்படி இல்லைன்னா மூங்கிற் குச்சியை செருகி கட்டக்கூடிய முறை, இந்த முறைக்கு பேர் என்னன்னா நாராசம். ஓகேவா? அந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா, அந்த கட்டுறதுக்கு பேரு நாராசம் அப்படின்றது அவனுடைய பேர். ஓகேவா? அடுத்து பாருங்க, எழுத்தாணிய ஊசி அப்படின்றது அழைக்கப்பட்டுச்சு. நம்மளுக்கு தெரியும் எழுத்தாணிய ஊசின்றது அழைக்கப்பட்டது. அதே போல எழுத்தாணிகள்ல முக்கியமா ஒரு 3 வகை பாருங்க, மடக்கு எழுத்தாணி, வார் எழுத்தாணி, அதே போல குண்டு எழுத்தாணி. ஓகேவா? இதெல்லாம் எழுத்தாணிகளுடைய எழுதுறதுக்காக வகைகளா இருந்தது. அடுத்து பாருங்க, சுவடிகளை வைப்பதற்கு, சுவடிகளை வைக்கிறதுக்கும் அதை வச்சு எடுத்துட்டு போறதுக்கும் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் தூக்கு. பொதுவானது, ஒரு விஷயத்தை எடுத்துட்டு
எடுத்துட்டு போறதுக்கு பேர் நம்ம தூக்குலாம் பயன்படுத்துவாங்க இல்லையா, அதுதான் அதுக்கு பேர் தூக்கு. அப்படின்னா அசை அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேவா, தூக்கு அல்லது அசைன்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது. அதே போல சாந்துணையும் கற்றல் அப்படின்ற பாடல் வரி பார்த்தோம் இல்லையா, சாந்துணையும் அப்படின்னா சாகும் வரை கற்கிறது. ஓகேவா, ஸோ அதுதான் ஒரு சிறந்த கல்வி அப்படின்னு நம்ம பல முறை சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் ஒரு சிறந்த கல்வியாளர் என்ன பண்ணுவான், சாகும் வரைக்கும் ஏதாவது ஒன்று படிப்பான். ஓகேவா, நல்லதை படிப்பான், தேடி தேடி படிப்பான், படிக்கணும். ஒரே நிமிஷமா. ஓகேவா, அடுத்து பாருங்க உவே சாமிநாதர். ஸோ அந்த காலத்து கல்வி முறை பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே வந்து சுருக்கமா இன்னொரு நிகழ்வுகளை சொல்லியிருப்பார் பாருங்க. மாணாக்கர்களுள், மாணாக்கர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு, அதாவது பழையவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆல்ரெடி கற்ற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, புதுசாக வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா, அந்த முறைன்றது இன்றைக்கும் நம்ம ஸ்கூல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், ஓகே ஒரு ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியல அப்படின்னா உங்க டீச்சரோ என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த பையன் உட்காந்து ஒரு குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸோ ஒவ்வொரு நாளும் பாடங்கள் முடிந்தவுடன் பிள்ளைகள் வீட்டுக்கு அனுப்பும் போது அவர்களது ஞாபக சக்தியை விருத்தி செய்வதற்காக, ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொருவருக்கும் பூ, மிருகம், பட்சினா அது பறவை, ஊர், இதுல ஏதாவது ஒன்று சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் அனுப்புவாங்களாம் வாத்தியார். ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, வாத்தியார் வந்து யாராருக்கு என்னென்ன சொல்லலாம்னு கேட்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக வந்து சொல்லணும். ஓகேவா, சிறு வயதுல இதெல்லாம் வந்து சிறு வயது. ஸோ அவங்களுடைய ஞாபக சக்தியை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகேவா, அடுத்து பாருங்க ஸ்கூலுக்கு, அதாவது பள்ளிக்கு காலை 5 மணிக்கே வந்து விட வேண்டும். எத்தனை மணிக்கு, 5 மணிக்கே வந்துடும். முதல்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வரக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்களா, அவனுக்கு பேரு வேத்தான். ஓகேவா, ஏன் அவனுக்கு வேத்தான் அப்படின்னா கல்வி கற்கிறதுக்காக என்னது முதல்நிலைப்படுத்தி சீக்கிரமே பள்ளிக்கு கல்வி கேட்கறதுக்காக வரான், அதனால வேத்தான். ஓகேவா, வேத்தான் அப்படின்னா வேறான தனிப்பெருமை உடையவன். ஓகேவா, ஸ்கூலுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவளா ஃபர்ஸ்ட் வரான் அப்படின்னா அது ஒரு தனி சிறந்த ஒரு விஷயம் தானே. ஓகேவா, அதனால அவனுக்கு வேத்தான் சொல்லக்கூடிய பொருள் என்னது, வேறான தனி பெருமை உடையவன் அப்படின்றதான் வேத்தான். ஓகேவா, அதே போல பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டு, பனையேடு தான் புத்தகம், எழுத்தாணியே பேனா அப்படின்ற இந்த செய்தியை உவே சாமிநாதன் நம்மளுக்கு சொல்றாரு. ஓகேவா, இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷனா கொடுத்துட்டு இது யார் சொன்னாலும் கூட கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சரியா, ஸோ அதே போல கல்வி கற்றவங்க, ஒரு சிறந்தவங்க, ஒரு பெரிய மாணவர்கள் இல்ல ஆசிரியர்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில இடங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க முடியுமானா வெவ்வேறு இடங்கள்ல போயிட்டு கல்வி முறையை பயின்று போதிக்கணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இல்லறம் நடத்தும் நிலையிலும், இல்லறத்தை நடத்தக்கூடிய நிலையிலும் வேற்று நாட்டுக்கு சென்று, வேற ஒரு நாட்டுக்கோ வேற ஒரு பகுதிக்கோ சென்று தம்முடைய கல்வியை கற்பித்தோம். நல்லா பாருங்க, தன்னுடைய அவங்களும் கத்துப்பாங்க, மற்றவங்களுக்கும் கத்துக் கொடுப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி வீட்டை விட்டு பிரிஞ்சு போயிட்டு கல்வியை சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ வாதம் புரிந்து வென்றும், சரியா, முன்பு அறியாததை கற்றும், அவங்களும் கத்துக்கிட்டும். அவ்வாறு பிரியக்கூடிய காலத்தை, வீட்டை விட்டு அந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய காலத்தை ஓதல் பிரிவு, என்னது ஓதல் பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவாங்க. ஓகேவா, சொல்லப்படுது. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தோன்னா இதனுடைய டைம் பீரியட் வந்து 3 வருஷம் இருக்கும். ஒரு டைம் போனாங்கன்னா 3 வருஷம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி இதனுடைய காலம் இருக்குன்றதை சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க இந்த வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வடமொழி எழுத்துக்கள். ஓகேவா, ஸோ அதனுடைய தமிழ் எழுத்து, தமிழ் சொற்கள். ஓகேவா, வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். ஓகேவா, அடுத்து வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் அப்படின்னா ஆசிரியர். ஓகேவா, அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாய் இலக்கணம், மேல்வாய் இலக்கணம் பார்க்கறோம் இல்லையா. கீழ்வாய் இலக்கணம் அப்படின்றது பின்ன எண்கள்ல கீழ்த்தொகை, பின்ன எண்கள்ல கீழ்த்தொகை. ஓகேவா, அடுத்து மேல்வாய் இலக்கணம் அப்படின்றது பின்ன எண்கள்ல மேல்தொகை. ஓகேவா, பின்னம் எண் இப்போ 8/12 போறோமா, அது 12ன்றது கீழ்த்தொகை, 8ன்றது மேல இருக்கிறதுனால மேல் இலக்கணம். ஓகேவா, ஸோ அதான் பார்த்துக்கோங்க. அடுத்து குழிமாற்றுன்றது பெருக்கல் வாய்ப்பாடு, குழிமாற்றுன்றது பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம் அப்படின்றது தாழை மடல். தாழை மடல் நம்ம எழுதி பார்க்கறதுக்கு ஸ்லேட் மாதிரி பயன்படுத்துவாங்க சொல்லி தாழை மடலை எழுதி பார்ப்பாங்க, தாழை மடலை எழுதி பார்ப்பாங்க, ஓலைச்சுவடிகளை எழுதுவாங்க. ஓகேவா, ஸோ இப்படி எழுதிப்பாங்க. அடுத்து நவத்வீபம் அப்படின்றது வங்காளத்தில் உள்ள ஒரு ஊர் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய விஷயம். இது நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் இது மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபைனலாக ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு. ஸோ உவே சாமிநாதர் பாருங்க, தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும். ஓகேவா, நம்மளுடைய தமிழ் தான் தமிழ் தாய்ன்னு சொல்றாரு. தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும், அதாவது என்ன சொல்றது, நம்மளுடைய பகுதி என்ன சொல்றது, தீக்கு இரையாகியோ எதனாலும் நடக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ தீயாலும் இல்லை வந்து வெள்ளத்தினாலும் கடற்கோளாலும் பள்ளப்பட்டாலும் பாதிக்கப்பட்டாலும், ஓகேவா, அவளது ஆபரணங்கள் என்னது, தமிழ் நூல்கள், தமிழ் நூல்கள். ஓகேவா, அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸ்ல ஓகேவா, பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்றது உவே சாமிநாதர் சொல்றார். ஓகேவா,
சரியா? ஸோ உவே சாமிநாதர் சொன்னதா ஆனந்த நகருடைய நாட்குறிப்பில் இருக்கு. சரியாமா? ஸோ இதுதான் உவே சாமிநாதரை பற்றி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். சொல்லக்கூடிய கண்டென்ட்லாம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அழகாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம் மைண்ட் ஆஃப்ல இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஃபுல்லாக எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட். அவுட் சோர்ஸ்லாம் எல்லாம் பெருசாக எனக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அவுட் சோர்ஸில் கூட ஒரு சில விஷயத்தையும் எடுத்து கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அப்போ எஸ்சிஆர்டியில் கூடிய ஃபுல் கண்டென்ட்டும் அவுட் சோர்ஸில் எதெல்லாம் முக்கியமாக எக்ஸ்ட்ரா தேவைப்படுதோ அதையும் சேர்த்து நான் கொடுத்துருப்பேன். இதில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் கொடுத்துக்கூடிய விஷயத்தில் உவே சாமிநாதரை பற்றி இப்போ நம்ம படிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தணும். அப்போ தான் உவே சாமிநாதரை பற்றி ஒரு கொஸ்டின் வருதுன்னா கண்டிப்பாக உங்களால் 100% அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஓகேம்மா, கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தேப்போமி அவர்களை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.